வந்து இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய கிறிஸ்து 7 சபைகளுக்கு எழுத கடிதத்தில் இன்றைக்கு நம்ம வந்து சர்தே பட்டணத்துக்கு எழுதிய கடிதத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் உள்ள முதல் 6 வசனங்கள். ரெவலேஷன் சாப்டர் 3 ஃபர்ஸ்ட் 6 verses. இதை வாசித்து விட்டு இதுக்குள்ள போவோம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்தஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. இப்ப நம்ம என்ன இந்த கடிதத்தினுடைய 5வது கடிதத்துக்கு வந்துட்டோம். 7 கடிதங்கள் ஆண்டவர் எழுதினாரு. அந்த 7 கடிதங்கள்ல நம்ம 5வது கடிதத்துக்கு வந்துட்டோம். இந்த 5வது கடிதம் வந்து சர்தை பட்டணம். நீங்க ஒரு நிமிஷம் உங்களுடைய இதுல அந்த மேப்ல இருக்கு, ஆனாலும் நீங்க வந்து உங்களுடைய மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல கீழே எபேசு சபை. எபேசு சபையிலிருந்து ஒரு 30-35 மைல் தூரம் போனா நமக்கு என்ன சபை வருது? ஸ்மர்னா வருது. மேல் நோக்கி போகும்போது, வடக்கு நோக்கி போகும்போது. அதுல இருந்து இன்னொரு 50 மைல் போனா என்ன வருது? பெர்கமு சபை வருது. பெர்கமு சபை நம்ம பார்த்தோம், அது வந்து உயரமான இடம். அங்கதான் சாத்தானுடைய இருக்கை இருக்குன்னு பார்த்தோம். அதுல இருந்து கொஞ்சம் கீழே தென்கிழக்கா கீழே இறங்கி வந்தோம்னா, சவுத் ஈஸ்ட் கீழே வந்தோம்னா, சவுத் ஈஸ்ட்ல வந்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல தைத்திரா சபைக்கு வரோம். ஒரு 35 மைல் அங்கிருந்து ஒரு 30 மைல் இன்னும் தென்கிழக்கா வந்தீங்கன்னா, தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் வந்தீங்கன்னா சர்தை சபை வந்துடும். அப்ப என்ன? எபேசு, ஸ்மர்னா, பெர்கமு, தயத்திரா, சர்தை. சரியா? 5. ஏன்னா நீங்க இதை அப்படியே உங்களோட மனசுல அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா பிறகு உங்களுக்கு மறக்காது, இந்த 7 சபையும் மறக்காது. சரியா? சரி, இப்ப சர்தை சபையோடைய சர்தை ஊரு பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, இது இருக்கிறதுலே கொஞ்சம் பணக்கார ஊரு, ஆனா பாவமான ஊரும். இந்த பட்டணம் வந்து லிதிய அரசாங்கம், லிடியன் கிங்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்தினுடைய தலைமை நகரமா இருந்தது. ஒரு 1200 வருஷங்களுக்கு முன்பாகவே, கிறிஸ்துவுக்கு முன்பாக 1200 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த பட்டணம் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இங்க வந்து தங்கமும் வெள்ளியும் நிறைய கிடைச்சது. அது மாத்திரமல்ல, இந்த இது வந்து ஒரு மலை மேல உள்ள ஒரு பட்டணமா, ஒரு 1500 அடி உயரத்துல ஒரு மலை மேல உள்ளது. அதனால இது வந்து அந்த கிறிஸ்துவுக்கு முன் உள்ளால லிதியன் ராஜ்யத்திலையும் சரி, அதற்கு பின்பாக ரோமாபுரி ராஜ்யத்திலையும் ஒரு முக்கியமான பங்கு வகித்தது. இந்த பட்டணத்துல வந்து கலை, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியம் நிறைய. அதாவது இன்னைக்கு அதனாலதான் உங்களுக்கு நிறைய படம் போட்டிருக்கேன். இந்த ஃபயர் ஓப்பல் என்று சொல்லக்கூடிய அந்த கற்கள் பாத்தீங்களா எவ்வளவு அழகா, அந்த மாதிரி கற்கள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி பேண்டட் ஏகட்னு சொல்லக்கூடிய இந்த கற்கள் பாத்தீங்கன்னா நீ இன்றைக்கு நம்ம வாங்க முடியும். இது நிறைய பல வர்ணங்கள்ல இருக்கு. இந்த கற்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு. உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர்ல இயற்கையாவே கிடைக்கக்கூடியது. இது இந்த சர்தை பட்டணத்துல கிடைச்சது. அது மாத்திரமல்ல, கல்சடோனி என்று சொல்லக்கூடிய இன்னொரு விதமான கற்கள். இந்த கல்சடோனியோட சார்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது கருப்பு கலர்ல இருக்கு, கிரீன் எமரால்டுல இருக்கு. அத்தனை வர்ணங்கள்ல அவ்வளவு அழகழகா இந்த கற்கள்
அங்கே கிடைக்கக்கூடியது. அதனால இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல்வம் மிக்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜுவல்லரி, வஸ்திரங்கள், இந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு உள்ள ஒரு பெரிய பட்டணம். அதனால இந்த பட்டணம் வந்து இருக்கிறதுலே அந்த பகுதியிலே ஒரு பணக்கார பட்டணமா, ஒரு எப்படி ஒரு ஃபைனான்சியல் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். இந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா சிபிலி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை இருக்கிறத பார்க்கிறோம். அந்த தேவதையை வந்து அவங்க வணங்கக்கூடியது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த தேவதையோட படம் போட்டிருக்கு பாருங்க. இந்த தேவதை பேர் தான் சிபில். இந்த சிபிலோட ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த சிபில் வந்து ஆராதிக்க போனோம், இந்த கடவுளை போய் நீங்கள் வணங்க போனோன்னா நீங்கள் வெள்ளை கலர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் போய் நீங்கள் வந்து அங்கே ஆராதிக்க போனோம். வெள்ளை உடையை தரிச்சு தான் நீங்கள் போய் இது பண்ண முடியும், இல்லைன்னா போக முடியாது. இதற்கு பின்பாக இந்த இதில் வந்து அர்த்தமியஸ் என்று சொல்லக்கூடிய டயனாக்கும் ஒரு கோயில் உண்டு. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 160 அடிக்கு 300 அடி உள்ள 48 தூண்கள் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம். அதுவும் அது மாத்திரமல்ல, இது என்னாச்சுன்னா கிறிஸ்துவுக்கு பின் 17வது வருஷத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து இந்த பட்டணம் நிறைய இடிஞ்சு போய் மறுபடியும் எடுத்து கட்டினாங்க. இந்த பட்டணத்தை மறுபடியும் எடுத்து கட்டினதுனால இந்த பட்டணம் வந்து இந்த ரோமர்கள்னால இந்த ரோமன் பாத் என்று சொல்லக்கூடிய நல்ல ஜிம்னாசியம், அந்த குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுவும் உண்டு. ஏன்னா இது நீங்கள் அந்த பட்டணத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கா நான் சொல்கிறேன். இந்த பட்டணம் வந்து இன்னொரு இதுலேயும் ஃபேமஸ் என்னென்னா, இந்த டை, அதாவது ஃபேப்ரிக், இந்த துணியை வந்து வர்ணம் மாற்றக்கூடிய அந்த டை தயாரிக்கக்கூடியதும். ஒரு பக்கம் தங்கம், வெள்ளி, பொண்ணு இதெல்லாம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் விலையுயர்ந்த கற்கள் கிடைக்குது. இன்னொரு பக்கம் இந்த டை கிடைக்கக்கூடிய காரியமும் கிடைக்குது. இந்த பட்டணத்தை வந்து 2 முறை வந்து மற்றவர்கள் பிடித்ததை பார்க்கிறோம். 549 வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்பாக அது வந்து யாரால, பெர்சிய ராஜாவால் அது பிடிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக 195 கிறிஸ்துவுக்கு முன்பாக 195 வருஷங்களுக்கு முன்பாக கிரேக்கர்களால் பிடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இதுங்க பட்டணத்தை எடுத்து கட்டும்போது டிபிரியஸ் சீசர் என்று சொல்லக்கூடியவர் வந்து அவர் எடுத்து கட்டினதுனால அவருக்கும் ஒரு பெரிய அவரை வணங்கக்கூடிய ஒரு கோயிலும் இருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த ராணி லிவியா, எம்பரஸ் லிவியா என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த லிதியன் கிங்டம் என்று சொல்லக்கூடிய லிடியர் ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா கொரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராஜா. இந்த கொரசிஸ் ராஜா என்னன்னா, இருக்கிறதுலே பயங்கர செல்வந்தனான ராஜா என்று சொல்லக்கூடியதாக. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 560 542 வரைக்கும் 546 வரைக்கும் உள்ள 14 வருஷங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு முன் உள்ள காரியத்தில் இவர் வந்து அதை ஆட்சி செய்தார். அப்போ இந்த பட்டணம் ஒரு பயங்கர செழிப்பு மிக்கதா, செல்வ செருக்கு உள்ளதா மாறினதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் அவ்வளவு வருது. ஆனால் அவருடைய ராஜ்யத்தினுடைய முடிவிலே இந்த பட்டணம் வந்து ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது சரித்திர ஏடுகளில் பார்க்கும்போது. அது மாத்திரமல்ல, இது வந்து ஒரு 1500 அடி உயரத்தில் இருக்குது தரைமட்டத்திலிருந்து. நான் சொன்னது போல தயத்தீராலேருந்து 30 மைல் தென்கிழக்கா வரும்போது இந்த பட்டணத்துக்கு நீங்கள் வர முடியுது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த பட்டணம் வந்து யாரெல்லாம் வந்தாங்கன்னா, தேல்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக் பிலாசபர், ஒரு பெரிய தத்துவ ஞானி, தேல்ஸ் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் நிறைய கோட்ஸ் கேட்டிருப்பீங்க. 2வது சலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு வல்லுனர். இன்னொன்று வந்து ஜெரக்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆர்மி ஜெனரல். அப்புறம் ஏசாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய இன்றைக்கும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா அவ்வளோ பெரிய உள்ளவங்க. அதனால இந்த பட்டணம் வந்து ஒரு நல்ல இந்த பட்டணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல செல்வம் செரிச்ச பட்டணம், நல்ல பணக்கார பட்டணம், பாவம் நிறைந்த பட்டணம்.
அது மாத்திரமல்ல, இந்த பட்டணம் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடியதா, அவங்க என்ன அரசியல் பிரகாரமாகவும் சரி, இல்லை அவர்கள் நல் நெறிமுறைகள்லையும் சரி, எல்லாத்துலேயும் ஒன்றும் இல்லாமல் அப்படியே தேஞ்சு போன ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்தில் சபையும் அதே மாதிரி தன்னுடைய வலிமையும் தன்னுடைய வலுவை இழந்து ஒரு பேருக்கு சபையாக இருக்கக்கூடியதா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் சர்தே பட்டணத்துக்கு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன பார்க்க முடியும்? ஒரு செல்வ செழிப்புள்ள பட்டணம். இன்றைக்கு சாட், SART, சாட் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணமாக டர்க்கியில் இருக்குது. ஒன்றும் பாலடைஞ்சு இடிஞ்சு போன காரியங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். பெருசாக வேறு ஒன்றும் நீங்கள் இந்த பட்டணத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பட்டணம் இன்னைக்கு இருக்குது. இடிஞ்சு போன சில கோயில்களும் இதுவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்ன, இந்த பட்டணத்தில் சிபில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கடவுளுக்கு ஒரு ஆராதனை இருக்குது. அது மாத்திரமல்ல, திபிரிய ராயனுக்கு இருக்குது, எம்பரஸ் லிவியாவுக்கு இருக்குது, அர்த்தமியஸுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. இது போக இந்த பக்கத்தில் ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி, ஒரு அரசியல் அமைப்பு, இல்லை ஒரு நல்ல நெறிமுறைகள், எல்லாத்துலேயும் அவங்க ஒன்றும் இல்லாமல், ஏன்னா பணம் வந்தாலே ஒன்று போகக்கூடிய ஒரு காரியம் இருக்கு இல்லையா, இப்படிப்பட்ட காரியம். இந்த பகுதியில் எப்படி சபை வந்தது தெரியல. ஏன்னா நமக்கு வேத பகுதியிலே இல்லை. சரித்திரத்தில் கொஞ்சம் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் அப்போஸ்தலனுடைய 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 10வது வசனத்தில் ஒரு 2 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இருந்தார். அப்போ எல்லாருமே இந்த ஏசியா மைனர் என்று சொல்லக்கூடிய எல்லா பகுதியிலிருந்தும் அவங்க எல்லாருமே வந்ததில் அங்கிருந்து யாராவது போய் அவர்கள் இங்கு சபையை நிறுவியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சபையினுடைய இதிலிருந்து சரித்திரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். ஒரு 2வது நூற்றாண்டில் 200வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன்னில் கிறிஸ்துவுக்கு பின் இந்த கடிதம் எழுதப்பட்டதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் மெலிட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு வேத வல்லுநரை குறித்து பார்க்குறோம். அவர் ஒரு போதகராக இருந்து, ஒரு பெரிய வேத வல்லுநராக இருந்து, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு, இந்த புஸ்தகத்துக்கு அவர் ஒரு விளக்க உரை முதலாக எழுதியவர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். இவர் எங்கன்னா இந்த சர்தே பட்டணத்தில் இருந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி மட்டும் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுது. அதனால அங்க ஒரு சிலர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஆனா இந்த சபையை குறித்து நீங்க பார்க்கும்போது இந்த சபைக்கு எதிராக எந்த ஒரு காரியமும் நடைபெறல. இந்த சபையில் ஒரு கள்ள போதனை கிடையாது. இந்த சபையில் ஒரு கள்ள போதனை பண்ணுற ஆளுங்க கிடையாது. அது மாத்திரமல்ல, இது உலகத்தில் இருந்து எதுவும் பாடு ஒன்றும் கிடையாது, இல்லை பாவம்னு ஒன்றும் வந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ன, இந்த சபைக்கு அதனால இந்த சபை எந்த துன்பத்திலையும் போல எந்த பாடலையும் போனதா நம்ம சபையிலையும் பார்க்கல, வெளியையும் பார்க்க முடியல. அதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? சபை ஏற்கனவே செத்து போன சபையா இருக்கிறத பார்க்கிறோம். சரி, இப்போ அந்த கடிதத்துக்குள்ள போவோம். கடிதத்தை எழுதினவர் யார் என்று சொல்லும்போது, இங்க ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. என்ன? 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உள்ளவர் சொல்லுகிறதாவது. இப்ப 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் உடனே எங்க ஞாபகம் வரும்? ஏசாயா 11வது அதிகாரம். ஏசாயா 11வது அதிகாரத்தில் 7 ஆவிகளை குறித்து சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. முதல் 5 வசனத்தில், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். இது நமக்கு நல்லா தெரியும். கர்த்தராகிய கிறிஸ்துவ குறித்து சொல்லக்கூடியது. இந்த 7 ஆவி என்ன? ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், உணர்வை அளிக்கும் ஆவியானவர்,
ஆலோசனை அளிக்கும் ஆவியானவர், பலனை அளிக்கும் ஆவியானவர், அறிவை அளிக்கும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. இந்த 7 ஆவி இது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவ. 7 நட்சத்திரங்களை நம்ம எங்க பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் அந்த ஆண்டவருடைய தரிசனத்தை ஆண்டவர் யார் என்று சொல்லி அங்கு யோவான் பார்த்து எழுதுறதுல 16ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். என்ன? இயேசு கிறிஸ்து ஏந்தி கொண்டார். அப்ப இந்த கடிதத்தை எழுதினது இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை அடையாளம் காட்டும் போது என்ன அடையாளம் காட்டுறாரு? 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவியை உடைய தேவன் எழுதுகிறதாவது. அப்ப கடிதத்தை எழுதினது இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வது 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று. சரி, இந்த சபைக்கு என்ன பாராட்டு? ஒரு பாராட்டும் கிடையாது. மீதி எல்லா சபைக்கும் பார்க்கிறோம் இல்லையா, பாராட்டு இருக்கு. இந்த சபைக்கு ஒரு பாராட்டும் கிடையாது. ஆனா கண்டனம் இருக்கு. என்ன கண்டனம்? 1வது வசனத்திலே பாருங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். என்ன? அவரால் அவர் கண்ணில் இருந்து தப்பிக்க எதுவுமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் காணக்கூடிய தேவன். அவர் இந்த சபை என்ன உலகத்துக்குள்ள இருந்து ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போய் இருக்கிறத அங்க பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவங்க என்ன கிறிஸ்தவையோ இல்ல வேத வசனத்தையோ இல்ல அந்த சுவிசேஷத்தையோ அவர்கள் பிடிக்காமல் விட்டு அவர்கள் செத்தவர்களைப் போல இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். என்ன? பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாய் இருந்தோன்னு. கொலோசியர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம் அதே தான் சொல்லுது. பாவங்கள்னால மரித்தவர்களாய் இருந்தோம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க மரித்தவர்கள் என்று சொல்லும்போது என்ன? ஆவிக்குரிய முறையில இந்த சபையில மரித்தவர்களாய் இருக்கிறாங்க. இதை இன்னொரு வகையில் எப்படி இருக்குன்னா, செத்தவங்களா இருக்கிறாங்கன்னா அவர்கள் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது செத்தவங்களா இருக்கிறாங்கன்னா அதாவது அவர்கள் ஆவியில மறுபடியும் பிறக்கவில்லை. அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம்? சபையில வழிநடத்துகிறவர்கள், தலைவர்கள், சபையில இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாத, இயேசுவே என்னுடைய தேவன் என்று அறிக்கை செய்து மறுபடியும் பிறக்காத மக்கள் சபையில இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க நல்லா யோசிங்க. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைய இடங்கள்ல சபைகள் நடைபெறும். ஆனா நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களே தலைவர்களாக இருந்து வழிநடத்தக்கூடிய காரியத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க அப்படி பண்ண முடியுமானா தயவு செய்து திரும்ப யோசிச்சிங்க. நிறைய சபைகள் அப்படி நடக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதுல என்னன்னா, இந்த சபை இயேசு கிறிஸ்துவால ஒரு 30 வருஷத்துக்குள்ள சபை செத்து போனதை பார்க்க முடிகிறது. 33வது வருஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அடுத்த 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க சபை நிறுவப்பட்டது. 60வது வருஷங்கள்ல சபை நிறுவப்பட்டது. 95வது வருஷம், ஏறக்குறைய 30-35 வருஷத்துல ஆண்டவர் கடிதம் எழுதும் போது 35 வருஷத்துல 30லிருந்து 35 வருஷத்துல அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்த மக்கள் இருந்த சபை போய் மரித்து போனவர்களா மாறக்கூடியது. அப்ப என்னன்னா, ஒரு தலைமுறைக்குள்ளேயே சபை எழுப்புதலிருந்து ஒண்ணுமில்லாம போய்விட முடியும் என்கிற ஒரு தாக்கத்தை நம்ம இதுல பார்க்க முடியுது. ஏன்னா சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு தலைமுறையில், 35 வருஷம்னா ஒரு தலைமுறையிலேயே உற்சாகத்துல தொடங்கினவங்க ரொம்ப மோசமா முடிக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். ஏன்னா இந்த சபை என்ன வருதுன்னா, எப்ப இந்த சபை சாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க உலகத்தார போல பாரம்பரியங்கள் இல்ல, என்ன செய்யணும் இல்ல, எழுதி வச்சு வாசிக்கிறது இல்ல, நாங்க சமுதாயத்தை சீர்திருத்த போறோம், மக்களுடைய நலவாழ்வை பார்க்க போறோம்
இல்லை சமுதாயத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்காக போராட போகிறோம். தயவு செய்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, எப்பெல்லாம் சபை தன்னுடைய அழைப்பை விட்டு நல்ல கவனிங்க, அதாவது நம்ம ஏழைகள், விதவைகள் மற்றும் சமுதாயத்தில் நம்ம உதவி பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய அழைப்பு, முதலாவது பிரதான அழைப்பு, நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, தேவன் சொல்லிய போதனைகளை சொல்லிக் கொடுத்து மக்களை பரலோகவாசிகளாய் மாற்றுவது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதில் நம்ம தேவனுடைய அன்பை காட்டுவதற்காகத்தான் நம்ம இதை செய்கிறோமே ஒழிய, இதை செய்கிறதுனால நம்ம தேவ அன்பை காட்டலை. ஏன்னா நிறைய தயவு செய்து தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. ஏன்னா நம்ம அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு மற்றும் சமுதாயத்தில் பாடுபடுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம். அது நிச்சயம் செய்ய வேண்டியது. ஆனால் எதனால நம்ம செய்கிறோம்? நாம் தேவ அன்பை பெற்றோம். நம்ம தேவ அன்பை காட்டுவதற்காக செய்கிறோமே ஒழிய, அதை செய்கிறதுனால நம்ம தேவ அன்பை பெறலை. ஏன்னா ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்னன்னா, நிறைய இந்த மாதிரி சமுதாய சிந்தைகள், சமுதாய காரியங்களுக்காக போகும்போது அவர்கள் எதை விட்டு விடுறாங்க? சுவிசேஷ அறிவிப்பை விட்டு விடுறாங்க. ஒரு பெரிய, நம்ம வாழுகிற யூகேல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு. அது என்ன? கிறிஸ்தவர்ல யாரெல்லாம் பாவத்தில், யாரெல்லாம் பாவம் இல்லை, யாரெல்லாம் பரிதபிக்கக்கூடிய நிலைமையில, பாவர்ட்டி என்று சொல்லக்கூடிய வறுமையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களால் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அங்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதில்லை. ரொம்ப வேதனையான காரியம். நிறைய சபைகள்ல இருந்து இன்னைக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளலைன்னா இதுதான் நடக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம போகும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் போகும்போது, சபை தன்னுடைய நோக்கத்தை விட்டு தவறி போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சபையை எது கொல்லும்? நல்லா யோசிங்க. வாட் கில்ஸ் த சர்ச்? பாவம். வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிள், பாவம். எங்கெல்லாம் தவறான போதனை உண்டாகுதோ, எங்கெல்லாம் சமுதாயத்தில் இதை எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோமோ, எப்பெல்லாம் தலைவர்களுக்கு மத்தியிலையும், அது மாத்திரமல்ல வழிநடத்துகிறவர்களுக்கும் பாவம் வரும்போது, சின் ஆஃப் கமிஷன் அண்ட் சின் ஆஃப் ஒமிஷன், செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாத செய்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வர என்ன ஆயிரும்? அது செத்து போயிடும். ஏன்னா இது உள்ளுக்குள்ளே வரும்போது என்ன ஆயிடுது? இந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், இல்லை பொய்யான கள்ள உபதேசம், கள்ள போதகர்கள், கள்ள மக்கள் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க? அவர்களை உள்ளுக்குள்ள விடும்போது சபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போகும். நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு சபைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மக்களை நீங்கள் தலைவராக வச்சு அதன் மூலமாக சபையை வழி நடத்தினீங்கன்னா என்ன ஆகும்? சபை செத்து போகும். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லையே. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம இதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அது சர்தே சபையில இதுதான் நடந்தது. அவங்க என்ன, மேபி அவங்க ஏதாவது ஒரு சோசியல் ப்ராப்ளம், இல்லை இதுக்காக ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் அதை பற்றி நமக்கு இதில் வேத வசனத்தில் அதை குறித்து நமக்கு இல்லை. பட் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செய்கிற கிரியை நான் பார்க்குறேன், அது எதுவுமே போதுமானதா இல்லை, நீ செய்யக்கூடிய காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன? சபை ஒரு பொய்யாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நடக்குது. ஆனா கிறிஸ்துவை அறியாமல் காரியம் செய்யறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சபைக்கு அதனாலதான் அந்த சபையை யாருமே துன்பப்படுத்தவே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தோம், யோவான் 15வது அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, 18, 19 நீங்கள் உண்மையான சபையாக இருந்து நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது உலகத்திலிருந்து உங்களுக்கு பாடு வரும், நிச்சயமா வரும். உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சபையாக இருந்தால் உங்களை நிச்சயமா துன்புறுத்துவாங்க. இப்போ தெரியுதா நம்ம சேனலை ஏன் ஹேக் பண்ணாங்கன்னு? கண்டிப்பாக பண்ணத்தான் செய்வாங்க. அதனால நம்ம அதை கவலையே படக்கூடாது. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஏன்னா இதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க போகிறேன். இது அவங்களுடைய இணையதளத்திலிருந்து எடுத்தது. சரியா? சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். 1969 வருஷத்துலேருந்து 2010 வருஷத்துக்குள்ள நம்ம வாழுகிற
இங்கே உள்ள இங்கிலாந்து தேசத்தில் மாத்திரம், நான் வெளியெல்லாம் சொல்லலை, இங்கிலாந்து தேசத்தில் மாத்திரம் 1800 சர்ச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு? 1800 சர்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுனா எத்தனைன்னா 11% அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? அது வந்து ரெடண்டன்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. 1969 1990க்குள்ள 70% சபை மூடப்பட்டு விட்டது. அது மாத்திரமல்ல, இந்த நிறைய சபைகளில் ஆக்டிவிட்டி இல்லை. 2019 சர்ச் வந்து எவ்வளவு வேகமாக க்ளோஸ் ஆகுது தெரியுமா? 20-25% சபைகள் க்ளோஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்க. நம்ம வாழுகிற இந்த லண்டன் தேசத்தில், நம்ம வாழுகிற இந்த யூகேல, இங்கிலாந்து தேசத்தில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய இந்த சபையில் இவ்வளவு வேகமாக சபைகள் மூடப்பட்டு வருகிறது. யோசிச்சு பாருங்க. நீங்கள் தயவு செய்து ஒரு நிமிஷம் யோசிங்களேன். நம்ம நிறைய பில்டிங் வாடகைக்கு எடுத்து நம்ம சபை நடத்துகிறோம். எனக்கு அந்த ஒவ்வொரு பில்டிங்லையும் போகும்போது என்னுடைய மனசில் வரும்போது, அந்த ஒவ்வொரு செங்கல் வாங்குவதற்கும், அந்த ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கும் எவ்வளோ பேர் தியாகம் பண்ணி காசு கொடுத்துருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. ஏன்னா சபைகள் வந்து 100 வருஷம் ஆச்சு, 120 வருஷம் ஆச்சு. நம்ம உபயோகப்படுத்துகிற இன்னொரு சபை 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் அந்த கேட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் சாரி அப்படியே நடந்து வருவாங்க, சபையை நோக்கி வருவாங்க. இந்த பகுதியில் உள்ள மக்கள் பூரா வருவாங்க. சபையில் 450 பேருக்கு மேலே உட்கார முடியும். இன்னைக்கு 45 பேர் சபைக்கு வர்றதே பெரிய காரியமாக இருக்கு. எனக்கு அருமையானவரை சிந்திச்சு பாருங்க. ஏன்னா என்னைக்கு வந்து நம்ம வந்து சபையை வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றாற் போல நடத்தாத போது, அது வந்து ஆங்கிலிக்கன் சபையில் நான் அதனால தான் சொன்னேன், நான் எந்த டினாமினேஷனுக்காகவும் சொல்லலை, நிறைய டினாமினேஷன், நிறைய அதில் வந்து சபைகள் மூடப்பட்டு கொண்டு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? ஏன்னா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் சபைகள் நடைபெறுது. நான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாம்சன் ஞாபகம் இருக்கா? ஒரு அருமையான நல்ல முடி வளர்த்து நம்ம எல்லாரும் விரும்புகிற மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி ஒரு நல்ல பாஜானுவான ஒரு ஆண்மகன், நல்ல எல்லாராலையும் விரும்பப்படுகிற ஒரு வசீகரமான ஒரு ஆள். அவருக்கு வந்து என்ன, அவருக்கு தேவனுடைய அபிஷேகம் இருக்குது, அவரால் எல்லாம் செய்ய முடியுது. அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆள். அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைய பெற்றெடுத்து நசரியன் ஓத் என்று சொல்லக்கூடியதாக அவன் மேலே சவரக்கத்தி படாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி, அவன் வந்து ஒரு கடினமான பானமும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆவியானவர் கூட இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆள். என்ன நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தில் விழுந்து கடைசியில் என்ன ஆயிடுது? அவன் பாவத்தில் விழுந்து ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய காரியம். நீங்கள் இந்த வசனம் மறக்காதீங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம், Judges 16:20. நான் ரொம்ப என்னோட பைபிள்லேயும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வசனம். ஏன்னா ரொம்ப ஒரு சேட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்மளால் கிரகிக்க முடியாத ஒரு வசனம். என்ன? அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவான் என்றான். என்ன ஒரு சோகமான சூழ்நிலை பாருங்க. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். அவனுக்கு ஆண்டவர் அவனை விட்டு போனதே தெரியல. இன்றைக்கு அநேக சபைகள் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வழிநடத்தலை சார்ந்து இல்லவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே இல்லைனாலும் இவர்களால் சபையை நடத்த முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைனாலும், ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லைனாலும் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் போல. அதனால தான் நான் எப்பயுமே சொல்வேன், சபை என்பது இட்ஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன், இட்ஸ் அ ஆர்கனிசம். இது வந்து ஒரு சரீரம்.
எனக்கு அருமையானவர்களே, நம்ம எதுக்கு ஒருத்தர் நம்ம சகோதர சகோதரிகள் சொல்றோம்? எதுக்கு ஒருத்தரோட ஒருத்தரை பார்த்துக்கொள்ளணும்னு சொல்றோம்? எதுக்கு ஒருத்தரோட ஒருத்தரை பாரத்தை தாங்கணும்னு சொல்றோம்? நேற்று கலாத்தியர் பைபிள் ஸ்டடியை சொல்லி கொடுத்தோம். எதுக்கு நம்ம ஒரு பாவம் என்ற நம்மளுடைய ஒரு சகோதரன் நம்ம எதுக்காக எடுத்து கட்ட வேண்டும்? ஏன்னா இது நம்ம சரீரம், ஏன்னா இந்த ஆர்கனிசம் இது என்ன வளரக்கூடிய, நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய, எல்லாம் செய்யக்கூடிய ஒரு இது அமைப்புள்ள இது ஒரு சரீரம். எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா நம்ம இதை தெரிஞ்சு கொள்ளலைன்னா சிம்சோன் போல கடைசியில் என்ன, சிம்சோன் என்ன முடி வெட்டப்பட்டு அவன் கர்த்தர் போனதை அறியாம கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு கேவலமா, ஒரு ரொம்ப மோசமா, ஒரு இருட்டு அறையில மாவரைக்கிற எந்தத்தில் பிடிச்சிட்டு ஒரு மாடாட்டம் ஒண்ணுமில்லாம எல்லா தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய அபிஷேகம், தன்னுடைய அழகு எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக, ஒரு செக்கிழுக்கக்கூடிய மாடை போல மனிதனை விட கேவலமாக நடத்தப்பட்ட ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு நம்ம சபைகளில் என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பேர்ல என்ன சர்தே சபையை போல இன்றைக்கு அநேக சபைகளை நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் தங்கள் கர்த்தர் அவரை விட்டு போனது அறியல. இன்றைக்கு அநேக சபைகள் அதே போலதான், சர்தே சபையும் அதே தான். ஒரு காலத்துல நல்ல ஒரு வல்லமையா, நல்ல ஒரு பயங்கரமா எதிர்த்து நிற்கக்கூடியதா, தேவனுக்கென்று வாழக்கூடியதா, அப்படி வாழ்ந்த ஒரு சபை இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? பாவத்தில் போய் உலகத்தோட சேர்ந்து இன்றைக்கு ஒன்றுமில்லாம கர்த்தர் இல்லாம செத்ததாய் வாழுகிறது. மிக தேவையான ஒரு எச்சரிப்பு. எனக்கு அருமையானவர்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட சபைகள் இருக்குது. நம்ம சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கு? நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனை நம்பி வாழ்றோமா? அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு தேவையா இருந்தாலும் நம்ம அதனாலதான் வெளியே சொல்லாம ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஏன்னா இது ஆண்டவர் போஷிக்கணும், ஆண்டவர் பராமரிக்கணும், ஆண்டவர் வழி நடத்தணும். இது ஆண்டவர் வழி நடத்துகிற ஊழியமா இருக்கணும். ஆண்டவர் இல்லைன்னா அந்த சபை மூடி போடணும். தேவையில்லை. நமக்கு ஒரு அமைப்பு தேவையில்லை, நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தேவையில்லை. நமக்கு தேவன், நமக்கு தேவ கர்த்தர். நம்ம அதை தவிர வேற எதையும் பிடிச்சு கொள்ளக்கூடாது. எந்த ஒரு ஊழியத்தையும் பிடிச்சு கொள்ளக்கூடாது, எதையும் பிடிச்சு கொள்ளக்கூடாது. தேவன் ஒருவரை மாத்திரம் பிடித்துக்கொண்டு அவருடைய பிரசனம், அவருடைய வழிநடத்தல், அவருடைய அனுகிரகம், அவருடைய கிருபையை மாத்திரம் நம்பி வாழக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா சர்தே சபை அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு போகுது. அதனால அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு? 3வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். விழித்திருந்து. இது ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எபேசியர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எபேசியர் 14 - 18 வரை உள்ள வசனங்கள்லையும் பார்க்கிறோம். என்ன, நம்ம மனம் திரும்பி விழித்திருந்து ஜீவனோட இருக்கிறவங்க போல, நம்ம ஆவியில உயிர் பெற்றவர்களா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே போல 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 4 - 8 வரை உள்ள வசனங்கள்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒரு கிறிஸ்தவன் என்பவன் ஒரு உண்மையான இரட்சகர் மேல விசுவாசம் வைத்து அதை போல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, முதல்ல அவங்க தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்த மக்கள், விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், விசுவாசத்துல எல்லாமே தேவனிடமிருந்து தான் வருகிறது, வாழ்வாதாரம் எல்லாம் அவரிடம் தான் வருகிறது, அவர்கிட்ட தான் ஞானம் வருது, எல்லாம் பெற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கு அது எல்லா பழையதை எல்லாம் விட்டு அதனாலதான் என்ன சொல்றாரு? நீ நினைவு கூர்ந்து, என்ன நீ உனக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நீ என்ன நினைவு கூறக்கூடிய விழிச்சிருக்கணும். அதனாலதான் இப்ப நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்ல என்ன சொல்றாரு? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் என்ன, நீ விழித்திருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். 26ஆம் வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 4:26. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அப்ப என்ன, நம்ம விழித்திருந்து நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா, வெளிச்சத்துல நடக்கக்கூடியவங்களா விழிச்சிருந்து நடக்கணும். அப்ப என்ன, நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு கேட்கிறாரு. 4வது வசனம் பாருங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள்
பாத்திரவான்களானபடியால் வெண்தஸ்திரம் தரிந்து என்னுடைய கூட நடப்பார்கள். சபை செத்த சபைங்க. ஆனா அதுலயும் ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. சபை செத்த சபை, ஆனா ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா வாழ்றவங்க இருக்காங்க. எப்பொழுதுமே நீங்க ஒரு காரியம் பாருங்க, என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குன்னு இருக்கக்கூடிய ரெமனன்ட் சொல்லுவாங்க. ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். என்ன, அது மெஜாரிட்டியா இருக்காது, மைனாரிட்டியா இருக்கும். அது பெருசா இருக்காது. ஒரு சபையில் 5000 பேர் இருந்தா மேபி ஒரு 5 பேர் தேர்வாங்க, இல்ல 11 பேர் தேர்வாங்க. நான் என்ன, நீங்க இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா யோவான் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பமும் மீனும் கொடுக்கிறாரு. அவங்க வேண்டு மட்டும் போஷித்தார்கள். ஏன்னா வேண்ட அளவுக்கு சாப்பிட்டாங்க. எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க? 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. 5000 புருஷர்கள் சொல்லும்போது ஏறக்குறைய ஒரு 20000 பேர்னு வச்சுக்கோங்க. 20000 பேருக்கு ஆண்டவர் போதிக்க ஆரம்பிக்கிறாரு. போதனை கேட்டு கேட்டு கடைசியில் மொத்தமா எத்தனை பேர் மிஞ்சுறாங்க? 12 பேர் தான் மிஞ்சுறாங்க. அப்ப 20000 பேர்ல வைராக்கியமா வாழ்றது 12 பேர் தான். 20 லட்சம் பேர் பாபிலோனியர்கள் பிடிச்சு கொள்ள போறாங்க. 20 இருந்து 30 லட்சம் பேர், 2 மில்லியன்ல 3 மில்லியன். சரியா? எனக்கு இந்த மில்லியன் தமிழ்ல கணக்கு சரியா வர மாட்டேங்குது. 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம், 20 மில்லியனுங்கும் போது 3 கோடி. 3 கோடி மக்கள்ல எவ்வளவு பேர் திரும்ப வந்தாங்க தெரியுமா? 47,000 சில்லற பேர் தான் வந்தாங்க. நீங்க சந்தேகம் இருந்தா நீங்க போய் நெகமையா எடுத்து வாசிச்சு பாருங்க, எஸ்ரா புஸ்தகம் எடுத்து வாசிச்சு பாருங்க. வந்தவங்க பேர் வயசு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எப்பவுமே ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற கூட்டங்கிறது கொஞ்சமா தான் இருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் பாருங்க. எசேக்கியேல் 14வது அதிகாரத்துல 21 இருந்து 23 வரைக்கும் பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். என்னதான் வந்தாலும் அதுல சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு, நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாளர்களாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். என்ன கொள்ளை நோய், என்ன பஞ்சம் வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா ரோமர் 11வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். எந்த காரியத்தை சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் எலியாவை கொண்டு சொல்றார். நீங்க அதுல 2வது வசனத்துல இருந்து பாருங்க. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி என்ன, எசபேல்கிட்ட போய் ஆகாப்ட போய் சொன்னதுக்கு அப்புறம் எசபேல் என்ன சொல்றா? நான் இன்னைக்கு அவனை கொலை பண்ணிடுவேன், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ சாகுறானா இல்லையா பாருன உடனே நம்மால் எலியா அவ்வளவு பெரிய ஆளு, 400 தீர்க்கதரிசியை ரத்தக்காட்டுல வெட்டி கொலை செஞ்சவன் ஒரு சகோதரி சொன்னான்னு சொல்லி பயந்து ஓடி போய் கேரித்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு எலியா? கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது எங்க கேரித்துல உட்கார்ந்து பேசுறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே எல்லாரையும் கொண்டுட்டாங்க, நான் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கேன், அதனாலதான் பத்திரமா ஒளிஞ்சிருக்கேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. என்ன, நீங்க மட்டும் நல்ல தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் வைராக்கியமா இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம சபையில் இருக்கிற மக்கள் நினைச்சிடக்கூட நம்ம சபை மட்டும்தான் வைராக்கியம். இல்ல, ஆண்டவர் தனக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற கூட்டத்தை எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறார். நான் எந்த ஊருக்கு போனாலும் பண்ற ஜபம் ஒரு சின்ன ஜபம் இதுதான். ஆண்டவரே, இந்த ஊர்ல யாராவது உமக்கென்று வைராக்கியமாய் வாழ்றவங்க இருந்தா
அவங்க கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க, இல்லைன்னா அவங்களே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. நீங்க இந்த ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சரியான தொடர்புல உங்களை ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார். அப்ப என்ன, அங்க வந்து ஆண்டவருக்குன்னு தங்களை தீட்டுப்படுத்தாத ஒரு மக்கள் இருக்காங்க. என்ன, அவிசுவாசிகளுக்கு மத்தியில விசுவாசிகள் இருக்கிறாங்க, நடிகர்களுக்கு மத்தியில உண்மையான சீஷர்கள் இருக்கிறாங்க, பெருமை பாராட்டுகிறவர்களுக்கு மத்தியில மனத்தாழ்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, மாம்ச பிரகாரமா சிந்திக்கிறவங்க மத்தியில ஆவிக்குரியவர்கள் இருக்காங்க, உலகத்துக்குன்னு இருக்கிறவங்க மத்தியில தங்களை பிரித்தெடுத்து தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழுகிறவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதனால எப்பொழுதுமே தேவனுக்கென்று வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். அவங்களுக்கு என்ன அடையாளம் சொல்றாரு, அவங்க தங்களுடைய ஆடை வஸ்திரங்களை அவங்க தீட்டுப்படுத்தவில்லை, அவங்க தங்களுடைய ஆடைகளை தீட்டுப்படுத்தவே இல்லை. ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, சிபில்னு ஒரு கோயில் இருந்தது, சிபில்ங்கிற ஒரு தேவதைக்கு ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலில் வணங்க போகணும்னா அந்த தேவதையை பார்க்க போகும்போது நீங்க வந்து குளிச்சு புதுசா வெள்ளை உடை உடுத்தி தான் நீங்க அங்க போகணும். அப்போ ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்குறவங்களுக்கே அது இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் இது நிறைய பேர் செய்வாங்க, உடுத்திட்டு வெள்ளையா போட்டுட்டு போகணும்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க தங்களை தீட்டுப்படுத்தலை. என்ன, தங்களுடைய அடையாளம் என்ன, அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை தீட்டுப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டாங்க. தங்களுடைய நடக்கைகள், ஏன்னா ஒரு அங்க வஸ்திரம் இல்ல வஸ்திரம் என்பது என்ன, அவர்களுடைய ஒரு மனிதனுடைய கேரக்டர், அவங்களுடைய குணாதிசயங்களை குறிக்கக்கூடியது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வஸ்திரம் என்ன அவர்கள் தீட்டுப்படுத்தல. ஏன்னா நம்ம வஸ்திரம் எப்படிங்கிறத ஏசாயா 64:6 பார்க்கிறோம். நம்ம வஸ்திரம் எல்லாம் என்ன, நம்மளுடைய நீதி என்ன, கந்தலான அழுக்கு துணி போன்றது. அப்ப அதை மீறி தேவன் நமக்கு ஒரு பரிசுத்தமான நீதி என்னும் ஆடையை கொடுத்திருக்கிறாரு. அதை தீட்டுப்படுத்தாம அவங்க இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதை நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம முன்னாடி போய் வரப்போகிற காலத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல அர்மகாதன் யுத்தத்தை முடிச்சப்ப பார்க்கும்போது பார்த்தேன்னா 7:8 பாருங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இப்ப ஆண்டவருக்கு கல்யாணம் பண்ண போற நம்ம மணவாட்டிகளாகிய நம்ம தேவன்கிட்ட போய் கல்யாணம் பண்ண போகும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய வஸ்திரம் என்ன, அது தேவனுடைய நீதி என்கிற வஸ்திரம். அந்த வஸ்திரம் நமக்கு எப்படி கிடைக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்களுக்கு தேவ நீதி எப்படி வந்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாய் இவர்களுக்கு தேவ நீதி வந்தது. அப்படிப்பட்ட தேவ நீதி பெற்றவர்கள் என்ன பண்ணல, அவர்கள் தங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை, தங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன, தேவனுக்கென்று வாழக்கூடியவர்களாய், எவ்வளவுதான் மோசமான காரியம், எவ்வளவுதான் சபையில அழுக்கான காரியம் இருந்தாலும் அவர்கள் தங்களை பண்ணி கொள்ளவே இல்லை, தங்களை அசுத்தம் பண்ணி கொள்ளவே இல்லை, தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன, முதலாவது, நீ விழித்திரு, வேக்கப், விழித்திரு. என்ன காரணம், மறுபடியும் 3வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். இது நீங்க புதிய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா திருடனை போல் வருவேன் என்று சொல்லுகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியது. சரியா? ஏன்னா நீங்க புதிய ஏற்பாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இரவுல திருடனை போல வருவேங்கிறது எதை சொல்றது, நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியது. நீங்க 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்ப என்ன, அவங்களுக்கு கர்த்தருடைய நாள் என்பது அவர்களுக்கு அழிவை வரக்கூடியதா, அழிவை கொண்டு வரக்கூடியதா. அதுல 3வது வசனம் பாருங்க, சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது
கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப்போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீர்கள் அல்ல. என்ன, அவர் திருடனை போல வருவாரு. ஒருத்தருக்கு திருடனை போல இருக்கும், நமக்கு திருடனை போல இருக்காது. விசுவாசிகளுக்கு திருடனை போல இருக்காது. ஏன்னா நம்ம எப்படி யோவான் சொன்னது போல, பவுல் சொன்னது போல, பேதுரு சொன்னது போல, மாரநாதா வாருங்கள், கம் லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரநாதாவே வாருங்க ஆண்டவரே என்று சொல்லக்கூடியதா நம்ம அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவரை அறியாத மக்களுக்கு பயம். ஏன்னா அது திருட வந்து என்ன சொல்லிட்டு வர்றான், லெட்டர் போட்டா வர்றான் கிடையாது. திருட வர்றவன் திருடிட்டு போயிடுறான். அவன் எப்ப நீங்க எதிர்பாராத நேரத்துல வந்து திருடிட்டு போயிடுறான். அப்ப என்ன, இங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, நீ எதிர்பாராத நேரத்துல நான் வரப்போறேன். அது ஒருத்தருக்கு வந்து பயத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால யாராவது நீ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவனா இருந்து நீ அப்படிப்பட்டவனா இருந்தா விழித்திரு. நீ விழித்திராவிட்டால் உன் மேல திருடனை போல வருவேன். அப்ப என்ன, முதலாவது நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதனால நீ விழித்திரு. அப்ப என்ன, நீ மனம் திரும்பணும். ரெண்டாவது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. எங்க கேட்டீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதற்கு பின்பாக இந்த சபையை நிறுவன மக்கள் எங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா, நிருபங்கள் மூலமா அவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டாங்க. அந்த கேட்டுக்கொண்டு அவர்கள் ஆனந்த பாக்கியம் அடைந்தார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க. ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள்ல மறந்துட்டாங்க. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ மனம் திரும்பு. அப்போ மரித்தவங்களுக்கு என்ன சொல்றாரு, நீ கவனி, விழித்திருந்து நீ மனம் திரும்பு. தூங்குறவங்களுக்கு நீ திரும்பி யோசிச்சு பார்த்து நீ மனம் திரும்பு. உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு, நீ உன்னை பலப்படுத்து, நீ கொண்ட உண்மையில ஸ்திரப்பட்டவனா இரு. அப்ப 3 பேருக்கு 3 காரியம் சொல்றாரு. நீ மரித்தவனா இருந்தா நீ விழித்திரு, எந்திரிச்சு உட்காந்து நீ அதை ஆண்டவர்கிட்ட சரியாவு. தூங்கிட்டு இருக்கவனா இருந்தா நீ நினைவு கூர்ந்து மறுபடியும் வா. நீ உட்காந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. நீ விசுவாசியா இருந்தா நீ உன்னை இன்னும் ஸ்திரப்படுத்து. காரணம் என்ன, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நம்ம ஏற்கனவே 4 கடிதம் பார்த்துட்டோம். 4 கடிதத்திலையும் ஜெயங்கொண்டவர்களை பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும்னு நினைக்கிறேன். ஜெயங்கொண்டவர்கள் யாரு? நம்ம தான், கிறிஸ்தவர்கள் தான். 1 யோவான் 5வது அதிகாரம் 4:5 ரொம்ப தெளிவா பார்த்தோமா? சரி, ஜெயங்கொண்டவர்களுக்கு என்ன கொடுப்பேன்றாரு, நான் வந்து 2 காரியம் கொடுப்பேன். ஒன்று வந்து என்ன, நீங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்க பேரை கிறுக்கி போட மாட்டேன். என் பிதா முன்பாகவும் மற்றவர்கள் தூதர்கள் முன்பாகவும் நான் வந்து உங்க பேரை நான் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவேன். சரி, உங்க பேரை கிறுக்கி போட மாட்டேன். ஜீவ புஸ்தகம், இந்த நீங்க வந்து இந்த ஹிஸ்டரி கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டி ஒரு பட்டணம்னா அந்த பட்டணத்துக்கு ஒரு கிளார்க், சிட்டி கிளார்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பட்டணத்துக்கு ஒருத்தர் இருப்பார், கணக்கு எடுக்கிறவர். நம்ம ஊரில் வந்து தலையாரின்னு சொல்லுவாங்க, இல்லை ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், வில்லேஜ் முனிசிப்புன்னு கூட சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பார். யாரு, என்ன அட்ரஸ், யாரோட பிள்ளை, என்ன ஏதுன்னு பேர் வச்சிருப்பார். அப்படி வச்சிருக்கிறவர் பேரை வந்து அந்த ரெஜிஸ்டர்ல இருந்து அடிச்சிருவார். என்ன காரணம், 2 காரணத்துக்கு அடிப்பார். ஒன்று வந்து நீங்க செத்து போனீங்கன்னா உங்க பேரை அடிச்சிருவாங்க. சரி, இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி பேரை எழுதி அந்த பேரை அடிச்சிருவாங்க. இத்தனாம் தேதி இறந்துட்டாருன்னு பேரை அடிச்சிருவாங்க. 2வது என்னன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக குற்றம் செஞ்சீங்க, அதனால நீங்க இந்த அரசாங்கத்தினுடைய பிரஜை என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை, அதனால் உங்களை நீங்க இந்த பட்டணத்தினுடைய பிரஜை இல்லை என்று சொல்லக்கூடியது அவங்க அடிக்கக்கூடியது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உங்களை இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்க பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்ப எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும், அண்ணே யாத்திராகமம் 32வது அதிகாரம் 33வது வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி ஒரு காரியம் சொல்லுவாரே, நான் வந்து யாரெல்லாம் எனக்கு எதிராக பாவம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் என் பேரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன்னு.
அது வேற ஒரு கான்டெக்ட்ல வேற ஒரு இதில் சொல்லக்கூடியது. அங்கே நியாய தீர்ப்பு மரணத்தை குறித்து சொல்லக்கூடியது. அதனால் நீங்கள் குழம்ப வேணாம். ஆனால் என்னன்னா, தேவன் தம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க பேரை அவர் கிறுக்கி போடவே மாட்டார். ஏன்னா அவர் நம்மளை ரட்சிக்க வந்த தேவன். அதனால நம்ம விழித்திருந்து மனம் திரும்பி நம்ம அவரோட இருக்கக்கூடியதா. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இதை லிட்டரலாக எடுத்தாங்க. கத்தோலிக்க சபையில் ஒரு சம்பவம், ஃப்ளாரன்ஸ் இட்டலியில் நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த ரெஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தம் வரும்போது அங்கே கெரலோமானா சவனோராடா என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க பிரீஸ்ட், அவர் கத்தோலிக்க சபையில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராக அவர் கொடுத்து, இது வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவரை நிறைய டார்ச்சர் பண்ணி அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு பார்த்தாங்க. ஒரு முறை கொலை செய்யணும்னு சொல்லி வச்சு அவரை எல்லாரும் முன்னாடியும் எல்லாரையும் மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு அவரை ஒரு தூக்கில் தொங்க விட்டு கீழே அக்கினி போட்டு, ஏன்னா அவரை கழுத்தில் தூக்கு போட்டு தொங்கி அவர் சாகும்போது கீழே இருந்து அக்கினியில் எரிஞ்சு போகும்போது எதுவும் மிச்சம் இருக்காது, அவருடைய சாம்பல் எடுத்து போட்டுடலாம், ஏன்னா அவர் கல்லறை வைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்படி முதல் முறை வைக்கும்போது அவருக்கு என்ன பெரிய மழை அவங்களால பண்ண முடியல. 1452 1498 வரைக்கும் வாழ்ந்தவர். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், சரித்திரத்தில் இருக்கிறது அவரை குறித்து. அப்போ அவருக்கு சொல்லும்போது அந்த போப் போப்புல இருந்து ஒருத்தர் என்ன சொன்னார், ஐ செப்பரேட் யூ ஃப்ரம் த சர்ச் மிலிட்டன்ட் அண்ட் ட்ரையம்பன்ட். உன்னை சபையிலிருந்து உன் பேரை அழிக்கிறோன்னு சொல்லக்கூடிய அவர் சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்க. ஃப்ரம் த சர்ச் மிலிட்டன்ட் தட் இஸ் அலைவ் ஆன் எர்த், எஸ் ஃப்ரம் த சர்ச் ட்ரையம்பன்ட் இன் ஹெவன், நோ நெவர், நோ நெவர். ஒருபோதும் பரலோகத்தில் இருக்கிற சபையிலிருந்து என் பேர் அழிக்கப்படவே முடியாது. ஆனால் இங்கே வேணா நீங்கள் வேணா பண்ணுங்க, பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இன்னொரு விஷயம் தெரியுமா, மார்ட்டின் லூத்தரோட பேரையும் கத்தோலிக்க சபை அவரோட ரிஜிஸ்டர்லேருந்து அடித்தாங்க. அவங்க லிட்டரலாக செஞ்சாங்க. என்னன்னா, அவர்கள் நீ இதில் இல்லை, இந்த காமன் இதில் இல்லைன்னு சொல்லக்கூடிய. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிக்க நீங்கள் சந்தோஷப்படுங்க, பரலோகத்தில் ஒரு நாள் உங்கள் பேர் அழிக்கப்படவே படாது. நோ நெவர் நெவர். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். யாரு? மரித்தோர். நம்ம இல்லை, நம்ம உயிரோடு இருக்கிறவங்க. சரியா? அப்ப அடுத்து 2வது என்ன சொல்றாரு, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவருடைய அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்ன? பிதாவாகி தேவன் முன்பாகவும் தேவதூதர் முன்பாகவும் இவன் என்னுடையவன், ஏன்னா நீங்க எனக்காக வாழ்ந்தீங்கன்னு. இதை ஏற்கனவே ஆண்டவர் மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனம் சொன்னாரு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்ப என்ன, நீங்க இயேசு கிறிஸ்து மேல ஒரு உண்மையான விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொண்டு நீங்க வாழும்போது உங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய பெயர் என்றைக்கும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படாது. அது மாத்திரமல்ல, அவர் பிதாவாகிய தேவனுக்கும் மற்றும் தேவதூதர்களுக்கு முன்பாக நீங்க யாருன்னு அவர் அறிக்கை செய்யக்கூடியதாக. கடைசியாக, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது எல்லா கடிதத்தில் எழுதும்போது சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுக்கு காது இருக்குதா? நீங்க கேட்குறீங்களா? சர்தை சபைக்கு எழுதினார் இல்லையா? நான் சொன்னது போல முன்னாடி சொன்னா, மெலிட்டோன்னு ஒருத்தர் பேர் சொன்னா, இந்த மெலிட்டோங்கிறவர் தான் முதல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்க உரை எழுதினார்னு. சர்தை சபை கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் அங்க இருந்த கொஞ்சம் பேர் ஸ்திரப்பட்டு ஆண்டவருக்கென்று வாழ்ந்ததை நம்ம 100 வருஷம் கழிச்சு பார்க்க முடிகிறது. அப்ப என்ன, இவங்களுக்குள்ள செத்து போயிட்டாங்க, ஆனா வெளியே ஆக்டிவிட்டி நடக்குது. உள்ளுக்குள்ள ஜீவன் இல்லை, ஆனா வெளியே என்ன நடக்குது? பிரேயர் மீட்டிங் நடக்குது, கூட்டம் நடக்குது, ஆராதனை நடக்குது, பாட்டு நடக்குது, எல்லாம் நடக்குது, ஆனா ஜீவன் இல்லை.
இப்போ ஒரு படம் போட்டிருக்கேன், பார்த்தீங்களா? இந்த படம் எங்கள் வீட்டு கார்டனில் இருக்க படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த கார்டனிங் வேலைக்கு பார்த்தோம். என்ன நடந்துச்சுன்னா, இந்த செடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப பச்சையாக இருக்குது. சரியா? நாங்கள் இந்த கார்டனில் கொஞ்சம் காம்பவுண்ட் வாலெல்லாம் இடிஞ்சிருச்சு, அதனால் அதை எடுத்து கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறக்கா என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்குள்ள செடி செத்து போயிருக்கு. எப்படி? உள்ளுக்குள்ள செடி செத்து போயிருச்சு, ஆனால் வெளியே பச்சையாக இருக்கு. இது ஒரு சில கிறிஸ்தவர்களையும் ஒரு சில சபைகளையும் ஆண்டவருக்கென்று வாழுகிற நடிக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளமாக காட்டலாம். உள்ளுக்குள்ள ஜீவன் இல்லை, ஆனால் வெளியே பச்சை பச்சையாக இருக்கு, வெளியே பளபளப்பாக இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்படி? சயின்டிஃபிக்கலாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது ப்ராக்டிக்கலாக அங்கே பார்த்தீங்க, சயின்டிஃபிக்கலாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா நான் சயின்ஸ் படித்தவன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காகனாலும். ஒரு லைட் இயர் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியுமா? 1806 மைல் பெர் செகண்டில் ஓடக்கூடியதான் ஒரு லைட் இது. சரியா? அப்படி ஓடும்போது தான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். அப்படி ஓடக்கூடியதில் ஹயடிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார் தான் நமக்கு பக்கத்தில் இருக்குது. அது 153 லைட் இயர்ஸ். அப்படின்னா ரொம்ப ரொம்ப காலம் நம்ம 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 வாழ்நாளில் பார்க்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு பெரிய தூரத்தில் இருக்குது, அவ்வளோ பெரிய லைட் இயர்ஸ். இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் என்னன்னா 33 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. 33 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரத்திலிருந்து வெளிச்சம் வீசிக்கிட்டு இருக்கு. இந்த நட்சத்திரத்திலிருந்து வர்ற வெளிச்சம் அங்கேருந்து நம்ம பூமிக்கு வர்றதுக்கு 33 மில்லியன் லைட் இயர். அந்த லைட் ஒரு செகண்டுக்கு 186 மைல், 1,86,000 மைல் ஸ்பீடில் வந்தாதான் அது ஒரு வருஷத்துக்கு வரக்கூடியது. அந்த மாதிரி 33 மில்லியன் இயர்ஸ் தூரத்தில் இருக்கு. அப்போ அங்கேருந்து லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த லைட் அங்கேருந்து டிராவல் பண்ணி வருது இல்லையா, அந்த நட்சத்திரம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நட்சத்திரம் செத்துருச்சு. ஆனால் அந்த வெளிச்சம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி? 25 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அது செத்துருச்சு, ஆனால் அந்த வெளிச்சம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ காலம் வரும்? கொஞ்சம் காலம் வரும். இன்னும் 8 மில்லியன் இயர்ஸ் இருக்கே, அது நம்ம வாழ்நாளில் முடியாது. அப்போ இன்னும் வரும். ஆனால் அது செத்து போச்சு. எவ்வளோ பேருக்கு தெரியும்? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ள நான் நல்லா மறுபடியும் கேட்குறேன், உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறதா? இல்லை வெளியரங்கமான வேலை மட்டும் பண்ணுறீங்களா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. சர்தே சபைக்கு என்ன பெயரு? வெளியே ஆக்டிவிட்டி நடக்குது பிரதர், சிஸ்டர், பயங்கர பிஸியாக இருக்கு சர்ச்சு, ஆனால் உள்ளுக்குள்ளே செத்து போயிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்க்குறேன், நீ ஜீவனோட இருக்கன்னு சொல்கிறேன், செத்து போயிட்டேன்னு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்குள்ள யாருக்காவது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இல்லை, ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மறுபடியுமாய் உங்களை உயிர்ப்பிப்பார். உங்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை பார்க்குற உங்கள் சபையில் அப்படி ஒரு ஜீவன் இல்லாத போல இருந்தால் நீங்கள் ஜெபிங்க. உங்கள் சபையில் அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பு உண்டாகட்டும். சர்தே சபை போல வேணாம். இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, சர்தே சபையில் இருந்தாலும் சரி, தயத்தார சபையில் இருந்தாலும் சரி, நம்ம பார்த்த பெருகமு சபையாக இருந்தாலும் சரி, ஸ்மரணா சபையாக இருந்தாலும் சரி, இல்லை எபேச சபையாக இருந்தாலும் சரி, எல்லா சபையிலையும் ஜெயங்கொண்டவர்கள் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜெயங்கொண்டவர்களாய் ஜீவனுள்ளவர்களாய் வாழ கிறிஸ்து உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இதோ நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, இந்த மரம் வெட்டப்பட்டு விட்டது, ஆனால் கிளைகள் இன்னும் துளிர்த்து கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள ஜீவன் இல்லை ஆண்டவரே, ஆனால் வெளியே இன்னும் பச்சை பசேல்னு இருக்கு, பூ பூத்துருக்கு ஆண்டவரே.
ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் உள்ளும் புறமும் தேவனுடைய ஜீவனோடு வாழக்கூடியவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே இருந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த சபையில் இருந்தாலும் ஜெயங்கொண்டவர்களாய் வாழ முடியும் என்பதை எங்கள் தேவன் எங்களுக்கு அழகாய் எடுத்து காட்டி இருக்கிறீங்க. நாங்கள் எந்த சபையில் இருந்தாலும் ஒரு ஜெயங்கொண்டவர்களாய், ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய் இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன்.